ரூ. 500 கேட்ட உனக்கு இந்த அண்ணனால் ஒரு 5 பைசா கூட கொடுக்க முடியாதுன்ற உண்மையை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்ன தான் தன்னோட மனசுக்குள்ளே இருக்க உண்மையை நினச்சி சிரிக்கவும் முடியாமல் அழவும் முடியாமல் அவர் ரொம்ப அமைதியான மனநிலையில் இருந்தாலுமே அவர் என்ன பண்ணுறாரு, திமுக ஆட்சியில் பண்ணதே தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதிமுக ஆட்சியில் பண்ணதே தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, மறுபடியும் தீர்மானம். எதுக்கு தீர்மானம்? தமிழ்தாய் வாழ்த்து தான் தமிழ்நாட்டில் முதல்ல பாடப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம். அடுத்து தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வேணாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தீர்மானம் சொல்லி திமுக ஆட்சியில் பண்ணதை, அதிமுக ஆட்சியில் பண்ணதை, அதாவது தீய சக்தி பண்ணதை, ஊழல் சக்தி பண்ணதை அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் திரு விஜய் அவர்களும் மீண்டும் மீண்டும் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தமிழுக்கு அமுதென்ற பேர், அந்த தமிழ் என்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர், தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனித்து அதற்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்லி இருந்தாலுமே தமிழ்தாய் வாழ்த்து தான் கண்டிப்பாகவே தமிழ்நாட்டில் முதல்ல பாடப்படணும். அது எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலுமே தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்க போகிறதில்லை. இந்த தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா கட்சிகளும் ஆதரிச்சிருக்காங்க. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. திரு விஜய் அவர்கள் தமிழை பற்றி சும்மா கெத்தா பக்கா மாசாக பேசிட்டு போயிருக்காரு. எல்லாமே சரிதான். ஆனால் இந்த தீர்மானம் நிறைவேற்றுறதன் மூலமாக ஏதாவது ஒரு பயன் இருக்க போதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்கிற மாதிரி கண்டிப்பாகவே இருக்க போகிறதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டு அரசு நிகழ்ச்சிகளில் எப்படியா இருந்தாலுமே தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்பட போகுது. எப்போ பிரச்சனை வரப்போகுது, ஆளுநர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய மந்திரின்னு சொல்லி இந்த மாதிரி மத்திய அரசை சேர்ந்தவங்க ஒரு அரசு நிகழ்ச்சியிலையோ இல்லை தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது அப்போ முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தை போடணுமா, தேசிய கீதத்தை போடணுமா, இல்லை தேசிய பாடலை போடணுமா அப்படின்றதுல தான் ஒரு பிரச்சனை வந்து நிற்குது. அப்படி இருக்கிறதுனால தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படணும் அப்படின்றத மையமாக வச்சுக்கிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டாலுமே அது பெயரளவுக்கான தீர்மானன்றது அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த திரு விஜய் அவர்களுக்கும் தெரியும். அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்த தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வந்ததை பாராட்டி வாழ்த்து தெரிவிச்சிருக்க திரு சீமான் அவர்களுக்கும் தெரியும்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த தீர்மானம் வெறுமனே ஒரு தீர்மானம் மட்டும் தானே கண்டி, இதுக்குன்னு சொல்லி எந்த வித மதிப்புமே இல்லைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிகிறதுனால தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து கண்டிப்பாகவே முதல்ல பாடப்படணும். ஆனால் அதுக்காக கொண்டு வந்த இந்த தீர்மானம் வெறுமனே தீர்மானம் மட்டும்தான். அதே மாதிரி தான் அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வேணாங்க அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சியில், அதாவது திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நீட் தேர்வுலேருந்து விலக்கு வாங்குறதுக்கு எனக்கு ரகசியம் தெரியுங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். 5 வருஷம், எப்படி 5 வருஷம் திமுக முழுசாக ஆட்சி பண்ணாங்க. ஆனால் அந்த 5 வருஷமும் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடந்துகிட்டே இருந்தது. கடைசி அவங்களால நீட் தேர்வுலேருந்து விலக்கு பெற முடியல. ஐயா உதயநிதி ஐயா, என்னங்கய்யா நீட் தேர்வுலேருந்து விலக்கு பெறத்துக்கான ரகசியம் தெரியுன்னு சொன்னீங்களே ஐயா, எங்கேயா அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நாங்கள் என்னங்க பண்ணுறது, நாங்கள் எங்கள் பங்குக்கு தீர்மானம் நிறைவேற்றணும், அந்த தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பணும், ஆளுநர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலைங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி 5 வருஷமும் திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக வந்தாங்க. இப்போ திமுக ஆட்சி முடிஞ்சு தாவேக்கா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. தாவேக்கா அவங்க பங்குக்கு நீட் தேர்வு வேணாங்க, நீட் தேர்வுலேருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு முறை தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்துக்கு பாஜகவை சேர்ந்த அந்த ஒற்றை சட்டமன்ற உறுப்பினர் தவிர மிச்ச எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுமே வாக்களிச்சிருக்காங்க. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினதன் மூலமாக மத்தியில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுலேருந்து விலக்கு தருவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே தரப்போகிறது இல்லை. அதனால் இந்த தீர்மானமும் வெறுமனே கண் துடைப்பு மட்டும்தான். எந்த மாதிரி கண் துடைப்பு? அதிமுக பண்ண கண் துடைப்பு, திமுக பண்ண கண் துடைப்பு, அதிமுக கூட்டல் திமுக எனும் தாவேக்கா கொண்டு வந்திருக்க மற்றும் ஒரு கண் துடைப்பு தீர்மானம், அவ்வளவுதான். இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே பல காணொலிகளில் பேசுகிற மாதிரி நீட் தேர்வு வேணாம், நீட் தேர்வு வேணாம், நீட் தேர்வு வேணான்னு சொல்கிறத விட நீட் தேர்வு வந்தாலும் சரி, இன்னும் எத்தனை போட்டித் தேர்வுகள் வந்தாலும் சரி, அந்த எல்லா போட்டித் தேர்வுகளையும் கலந்து அந்த எல்லா போட்டித் தேர்வுகளையும் தமிழ்நாடு மாணவர்கள் முதலிடத்தை பிடிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டோட கல்வி தரத்தை உயர்த்தணும். அதுக்கு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்
உயர்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டோட பாடத்திட்டத்தை மெருகேற்றி தரம் உயர்த்தினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத மறுபடியும் ஒரு முறை பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருந்தார். அந்த கூட்டத்தில் அவர் ஒரு நடிகையை பற்றி தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணாங்க. காவல்துறை கைது பண்ணி வெளியே விட்டுட்டாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை மையமாக வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் சும்மா வீரவசனம் பேசியிருந்தார். அந்த மாதிரி வீரவசனம்லாம் பேசி முடித்த பிறகு நீங்கள் எதுக்காக காவேரி விவகாரத்தில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்டாங்க. அப்படி கேட்ட உடனே திரு விஜய் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகளை சேர்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களை வச்சு ஒரு கூட்டத்தை போட்டார். அந்த கூட்டத்துக்கு எதிர்கட்சியை சேர்ந்த யாருமே வரல. ஆனால் அவங்க தான் என்ன கேட்குறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. திரு விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேறாரு. அவர் ஒரு கூட்டம் போட்டால் அந்த கூட்டத்துக்கு அனைத்து கட்சிகளை சேர்ந்த, அதாவது அனைத்து எதிர்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களும் வந்து கலந்துக்க மாட்டாங்க. எதிர்கட்சிகள் முன்வைக்கிற கோரிக்கையை திரு விஜய் அவர்கள் ஏற்றுக்க மாட்டாரு. திரு விஜய் அவர்கள் ஒரு கூட்டம் போட்டால் அதை எதிர்கட்சிகள் புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி எதுக்கு அவங்க கேட்குறத திரு விஜய் அவர்கள் பண்ண மாட்டாருன்னு தெரியல. திரு விஜய் அவர்கள் பண்ணுறதுக்கு ஏன் எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு புரியலன்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியலில் எந்த பக்கம் திரும்பினாலும் எண்ணற்ற கேள்விகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அரசியல்வாதிகள் அரசியல் மட்டும்தான் செய்வாங்க, தங்களோட லாப நோக்கத்துக்காக தான் செயல்படுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து செய்தித்தாள் படித்தா தெரிய வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதுக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் செய்தித்தாள் படித்தா மட்டுமே போதாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதே மாதிரி வேற ஒரு பிரச்சனை வந்தால் உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, உங்கள் மாமனார் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி எதை கேட்டாலுமே அந்த வருஷத்தில் என்ன நடந்தது, இந்த வருஷத்தில் என்ன நடந்தது, அவர்கிட்ட கேளுங்க, இவர்கிட்ட கேளுங்க, அப்பாவை காணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்விக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களும் சரியாக பதில் சொல்ல மாட்டுறாங்க. எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்களும் கடந்த காலத்தில் ஆட்சியை செஞ்சவங்களாம் இருக்கிறதுனால அவங்களும் சமாளித்து தான் பதில் சொல்ல வேண்டி இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு உள்ளே நடக்கிற சம்பவங்கள், தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வெளியே நடக்கிற சம்பவங்கள்னு சொல்லி இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரும்போது முன்னெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லி எதனால் அரசியலை ஒரு சாக்கடைன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் இருந்த பல பேருக்கு புரிஞ்சிருக்குமான்னு சொல்லி தெரியல. ஆனால் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன பிறகு எதனால் அரசியலை ஒரு சாக்கடைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பல பேருக்கு புரிய வந்திருக்கும். ஏன்னா யாரை பார்த்து எந்த கேள்வி கேட்டாலுமே நாங்கள் சரியில்லாமா, நீங்கள் மட்டும் என்ன யோகியமா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிறாங்களே கண்டி யாராவது அதில் இருக்க தீர்வை நோக்கி பயணிக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை.